நான் 2021 ஏப்ரல்ல இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் மாத்திக்கிறேன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இதையே நான் திரும்ப இதை வந்து டீட்டெயிலா சொல்றேன்னா, அவங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி முடியலன்னும் போது அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. ஏன்னா இது எதற்கான பதிலா இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் எங்க கேள்வி கேட்கறாங்க, ஏன் எலெக்ஷன் டைம்ல அவங்க ஃபைல் பண்ணணும், ஏன் இந்த டைம் இவ்வளவு வருஷம் ஏன் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமா தான் இப்ப நம்ம சொல்ல போற ஒரு விஷயம் வந்து இருக்க போகுது. ஓகே, சோ அப்ப அஷூரன்ஸ் அவர் கொடுத்து அவர் திரும்ப மாத்திக்கல அப்படின்னும் போது திரும்ப 2021 செப்டம்பர் டு பிப்ரவரி 2022 வரைக்கும் நானும் என்னோட லீகல் கவுன்சில் மூலியமாவும் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்பயும் முடியலன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து 2024 ஆண்டு திரும்ப நான் நோட்டீஸ் அனுப்பினேன். அப்பயும் வந்துட்டு முடியல. நான் ஃபைனலா 9 நவம்பர் 2025 உட்காந்து அவர்கிட்ட பர்சனலா பேசும் போதா இருக்கட்டும், அப்பயும் வந்துட்டு எந்த ரெசல்யூஷனும் வரலன்றது தான், விச் மீன்ஸ் இந்த டைம் பீரியட் வந்து நமக்கு சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. அவரோட ஃபேம் கருதி தான் இதை மியூச்சுவலா முடிச்சுக்கலாம்னு நான் ட்ரை பண்ணேன், பட் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு அலிகேஷனா பார்க்கப்படுது. இன்னொரு அலிகேஷன் என்ன அங்க மெயினா பார்க்கப்படுதுன்னா, எஸ் இது வந்துட்டு இந்த அலிகேஷன் எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா அடல்ட்ரி கீழே வருது. தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் செக்ஷன் 27 clause 1 sub clause A வருது.